அத்தியாயம் 19. பிரார்த்தனை. உலக கர்மத்திற்கும் ஆன்மீக கர்மங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பையும் ஆராய வேண்டும். விதைகள் நன்கு வளர்வதற்கு ஏதுவாக நாம் வயலை ஆழ உழுது பண்படுத்துகிறோம். நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து உழுத பள்ளங்களில் விதைக்கின்றோம். நாற்றுக்களை அக்கறையுடன் போஷிக்கின்றோம். அவற்றின் வளர்ச்சியை தடுத்து தீங்கு செய்யும் புல் பூண்டுகளை களைகிறோம். தேவையான போது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம். வேலி அமைத்து பயிரை பாதுகாக்கிறோம். கவனமாக பார்த்து பூச்சிகளிலிருந்து செடிகளை பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான காரியத்தையும் மிகவும் அக்கறையுடன் தாமதமின்றி எப்போதெல்லாம் செய்ய வேண்டுமோ அப்போதே செய்கிறோம். இவ்வளவும் செய்தும் நம் உழைப்பின் பலனை வீட்டிற்கு எடுத்துச் சென்று நம் தேவைக்காக சேமித்து வைக்க முடியும் என்பது என்ன நிச்சயம்? நீர் பாய்ச்சும் கால்வாய் ஏதாவது ஒரு நாள் வற்றி போய்விடலாம். வானம் பொய்த்து விடலாம் அல்லது பெருமழையாக கொட்டலாம். அழிக்க முடியாத அளவுக்கு பூச்சிகள் பெருகிவிடலாம். அறுவடை செய்ய இருக்கும்போது அவை வந்து எல்லாவற்றையும் அழித்து விடலாம். ஆனால் மனிதன் அத்தகைய நாசம் ஏற்படும் போது கூட எல்லாவற்றையும் இழந்தது போல இழிந்து போய் விடக்கூடாது. தன் வயல் செழிப்பதற்கு சரியான சமயத்தில் மழை வராவிட்டால் அவன் மேகங்களோடே பறந்து சென்று ரசாயனத்தை தூவி செயற்கை முறையில் மழை வரச் செய்யலாம். ஆயினும் அவ்வாறு ஏற்படுத்திய மழையானது அவனுடைய வயலிலேயே விழும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? செயற்கை வழிகள் தேவர்களின் மனப்போக்கை எந்த விதத்திலும் பாதிக்க இயலாது. அவர்கள் தங்கள் இஷ்டப்படி உதவுவர் அல்லது தடை செய்வர். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு கடைசியில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய ஒருவன் தீர்மானிப்பான். எந்த வார்த்தைகளை உபயோகித்து பிரார்த்தனையை அமைப்பது, அந்த பிரார்த்தனையை எந்த விதத்தில் கூறுவது போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. அழிவு நன்கு புலப்படுகிறது. பிரார்த்தனை தான் ஒரே அடைக்கலம். ஓ இறைவா, என் வயலில் வளரும் பயிர் மழைக்காக தாங்க முடியாத தாக்கத்தினால் வாடுகிறது. வாய்க்காலில் மனிதர் மாடுகளின் தாகத்தை தணிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. ஆகையால் எங்கள் மீது கருணை காட்டுங்கள். சீக்கிரமாக எங்களுக்கு நிறைய மழையை கொடுங்கள். இந்த சமயம் இன்னும் ஒரு பிரச்சனை எழுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறான். மழை வந்தால் விழாவுக்கு வருபவர்களுக்கு மிகுந்த அசௌகரியத்தை கொடுத்து தான் திட்டமிட்ட விழாவை நாசமாக்கி விடுமாதலால் அவனும் அதே மாதிரி ஆவலுடன், ஓ இறைவா, இந்த கொண்டாட்டங்கள் முடியும் வரை மழை பெய்யாமல் பார்த்திடுங்கள் என்று பிரார்த்திக்கின்றான். இந்த இரு விண்ணப்பத்தாரரும் இறைவனின் தீவிர பக்தர்கள். ஒருவன் மழைக்காகவும் இன்னொருவன் அதை எதிர்த்தும் வேண்டுகின்றனர். இந்த மாதிரியான நிலைமைகளில் இறைவன் என்ன செய்வது? யாருடைய பிரார்த்தனையை அவர் பூர்த்தி செய்வது? நிச்சயமாக நேர்மையில் பக்தியில் ஊறி பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து அவற்றை பூர்த்தி செய்வதுதான் தெய்வத்தின் குணாதிசயம். பக்தர்களின் பிரார்த்தனைகள் ஒன்றோடொன்று மோதும்போது அவரது அருளை எப்படி வடிவமைப்பது? கடவுள் சுதந்திரமானவர். அவர் சங்கல்பமே சட்டம். ஆனால் ஒரு வகையில் தன் அன்பினாலும் தயையினாலும் கட்டுப்பட்டுள்ளார். ஒரு நாட்டின் அரசர் ஒவ்வொரு பிரஜையின் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. அவர்கள் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும் சக்தி தனக்கிருப்பதாக கூற முடியாது. ஏன்? தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. தன்னுள் எழும் ஆசை ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்ய ஆரம்பித்தாராயின் பிரஜைகள் அத்தனை பேரும் சேர்ந்து அவருக்கு எதிராக எழுந்து அவருடைய சிம்மாசனத்திலிருந்து இறக்கி விடுவார்கள்.
அந்த அபாயம் எப்போதும் அவர் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனெனில் எவ்வளவு பராக்கிரமுள்ள அரசராயினும் நீதியுள்ள அரசாட்சி நடப்பதற்காக சில விதிகளை கீழ்ப்படிந்து சில வரையறைகளை மதித்தே நடக்க வேண்டும். அதே அரசராலேயே அந்த விதிகள் வரையறைகள் அமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை பிரகடனம் செய்து சட்டமான பின் அவருக்கு அவற்றை மதித்து அவற்றின்படி நடக்க வேண்டும். அவர் அவற்றை புறத்தே தள்ளி மீறி நடந்தால் கலவரமும் குழப்பமும் தான் விளைவாக இருக்கும். ஏனெனில் அவரைப் போலவே அவர்களும் தங்கள் சுதந்திரத்தை வலியுறுத்தி விதிகளை மீற ஆரம்பித்து விடுவர். அரசர் எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. யதா ராஜா ததா பிரஜா. யார் ஒரு விதியை ஏற்படுத்துகின்றாரோ அவரே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தன் பிரஜைகளின் நன்மையை அவர்களின் சந்தோஷத்தையே தம் லட்சியமாக எப்போதும் அரசரானவர் வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய நல்வாழ்வும் மகிழ்ச்சியும் அரசருடைய நல்வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் மிக அவசியமானவை. அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டவை. தன் பிரஜைகளின் நேர்மையான போற்றத்தக்க ஆசைகளை திருப்தி செய்வது அரசரின் தவிர்க்க முடியாத கடமை. இந்த காரணத்தினால்தான் அரசர் தானே அரசாட்சி பிரஜைகள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் கவனிப்பதற்கு பதிலாக தன் கடமைகளை சிறப்பாகவும் சுலபமாகவும் செய்து முடிப்பதற்காக தனக்கு கீழ் அதிகார குழுவை அமைத்து அந்த பணியை அவர்களிடம் ஒப்படைக்கின்றார். உலக நாடுகளை ஆள்பவர்கள் கட்டாயமாக மிக கடுமையான வரையறைகள், நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், கடமைகள் முதலியவற்றை விதித்தே நல்வாழ்வு, வளமை, முன்னேற்றம் ஆகியவை கிடைக்குமாறு செய்கின்றனர். பிரபஞ்சம் முழுவதற்கும் பொறுப்பாக உள்ள இறைவன் இன்னும் எத்தனை கட்டுப்பாடுகளை விதித்தாக வேண்டுமென்று கற்பனை செய்து பாருங்கள். இயற்கையின் பல்வேறு கோணங்களின் வேலைகள் சுலபமாக பத்திரமாக நடப்பதற்கு குற்றங்குறையற்ற விதிகளை அவர் ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அவை எத்தனை எண்ணிக்கையிலும் எவ்வாறு எங்கும் பறந்து இருக்க வேண்டுமென்று சற்று எண்ணிப் பாருங்கள். இவற்றின் தாக்கமானது இயற்கையின் ஒவ்வொரு செயலிலும் செயலற்ற திறத்திலும் இருந்து வரும். ஒவ்வொரு அமைப்பிற்கும் அதற்கென தனியான ஒழுங்குமுறையும் கட்டுப்பாடுகளும் இருந்தாக வேண்டும். அதனிலும் பெரிய அமைப்புள் அது அமைந்துள்ளது. அதற்கென தனியான தலைவர், அரசாளும் அங்கங்கள் இருந்து கடமைகள், பொறுப்புகளை தரம் பிரித்து கொடுத்து மற்றவையுடன் ஒற்றுமையுடன் சீராக பணி நடப்பதை மேற்பார்வை செய்ய வேண்டும். வருந்துபவர் உடனடி உதவிக்கு அல்லது உபயோகமான வழிகாட்டுதலை வேண்டி பிரார்த்திக்கும் போது அதை கவனிப்பது அதற்கென உள்ள அமைப்புகளே. ஆதலால் அறியாமையினாலோ கவனமின்மையினாலோ பிரார்த்தனை தவறான தலைவருக்கு சென்றால் அவர் என்ன செய்ய முடியும்? தவறாக தன்னிடம் வந்ததென்பதால் அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என தனியே ஒதுக்கிவிடுவார். ஆகையால் குறிப்பிட்ட தன்மைக்கும் தாராளம் வேண்டிய வரங்களுக்கும் அவற்றுடன் சம்பந்தம் உள்ள துறைக்கே பிரார்த்தனைகள் சென்றிட வேண்டும். மழையுடன் சம்பந்தப்பட்ட தேவன் வருணன். ஆதலால் மழைக்காக அல்லது மழை சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் அவரிடம் செலுத்த வேண்டும். அவர் ஒருவருக்குத்தான் அதை கவனிக்க அதிகாரம் உள்ளது. அதே போல ஆரோக்கியம், சிறப்பொளி பற்றிய அரசிற்கு தலைவன் சூரியன். நல்ல வேலைகளுக்கு தடையாக வரும் கஷ்டங்களை நீக்கும் துறைக்கு அதிபதி கணபதி. தாவர வினத்துறையை கவனிப்பவர் பூதேவி. வளர்க்கப்படும் செடிகளும் மருத்துவச் செடிகளும் சந்திரனால் போஷிக்கப்படுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு தெய்வீக வெளிப்பாட்டு குழுவிற்கு ஒரு குறைந்த தெய்வீக அதிகாரமுள்ளவர் அவற்றை மேற்பார்வை பார்ப்பது, நிர்வகிப்பதற்கு உள்ளனர். அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுவர். மேற்பார்வை பார்க்க, காவல் காக்க மனிதனுடன் ஒவ்வொரு புலன்களுக்கும் வழிகாட்டவென தேவர்கள் உள்ளனர். இறைவன் ஒருவரே. அப்படியானால் ஏன் அவரே எங்கள் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து
பூர்த்தி செய்ய முடியாதா என கேள்வி எழுப்பலாம். இந்த கேள்வி ஒரு தவறை ஆதாரமாக கொண்டது. பலவீனமான நம்பிக்கையின் அறிகுறி. நிச்சயமாக ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார். ஆனால் பிரபஞ்சத்தை ஆள்வதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு பல்வேறு செயல்பாட்டு துறைகள் இருப்பது அவசியமாகிறது. அவை கீழ்ப்பட்ட தேவர்களை வைத்திருக்கின்றன. நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி அதை இன்னொருவரின் விலாசத்திற்கு எழுதினால் அது அவரையே சென்றடையும். நீங்கள் யாரை நெருங்க விரும்புகிறீர்களோ அவர் முன்னர் அது கொடுக்கப்படாது. அதே போன்று அந்த தேவன் உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யவோ அல்லது மறுக்கவோ தொடர்பு உள்ளவராக இருக்கின்றாரா அவரையே அண்ட வேண்டும். அப்போது அந்த தேவன் அதில் அக்கறை எடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்வு காண வழிவகை எடுத்துக்கொள்வார். பிரார்த்தனை ஒன்றை வடிவமைக்கும் முன் என்ன தகுதி உள்ளதென்று ஆராய்ந்து அறிய வேண்டும். அந்த ஆராய்விலிருந்து, திட நம்பிக்கையிலிருந்து ஒருவரது எண்ணங்கள், தீர்மானங்கள், நம்பிக்கைகள், ஆசைகள் எழுகின்றனவா இல்லையா என்பது தெரிய வரும். உண்மையை எவ்வாறு பரிசோதித்து கண்டுபிடிப்பது? ஒரு தங்க கட்டியினால் கல்லில் ஒரு கோடு வரைந்து மக்கள் அதன் தரத்தை அந்த கோட்டை சோதித்து கண்டுபிடிப்பர். உங்கள் நம்பிக்கையின் திடத்தன்மையை அறிவதற்கு இறைவன் வகுத்த கட்டளைகளை நேர்மையாக கடைபிடிக்கின்றீர்களா என சோதிக்க வேண்டும். உங்கள் தெய்வ நம்பிக்கையின் வெளிப்பாடுகளாக உங்கள் நம்பிக்கைகளும் செயல்களும் இருக்க வேண்டும். உள்ளே அவற்றின் மையத்தில் புனிதத்தன்மை இருக்க வேண்டும். அவை அன்பினாலும் காருண்யத்தாலும் நிரம்பியிருக்கும் தன்மை தானாகவே இறையருளை கவர்ந்து இழுத்துக்கொள்ளும். வேத நூல்களில் கர்மம் பற்றிய பகுதியில் கூறப்பட்டிருக்கும் குறிக்கோள் அத்தகைய புனித தெய்வ நம்பிக்கையிலிருந்து எழும் செயல்பாடுகளே. மனித முன்னேற்றத்தின் ஆணிவேர் அது. மகிழ்வான மனித வாழ்வின் உயிர் மூச்சு. மனிதனின் பசியை போக்கவல்ல ஒரே உணவு. அவன் தாகத்தை தணிக்க உயிர் காக்க வல்ல நீர் அதுவே. மனிதன் தன் உண்மையை கண்டறிவது எவ்வளவு அவசியமோ அதே போல கர்மம் அல்லது செயல் மனிதனுடன் இணைக்கப்பட்டது. ஆகையால் மனிதன் தன் முழுமுதற் கடமையாக, தொடர்ந்து கடமையாக வேதங்கள் கற்றுக் கொடுத்த அல்லது அவை ஒப்புக்கொள்ளும் செயல்களில் ஈடுபட வேண்டும். 3 விதமான செயல்பாடுகள் கடவுளை அடைந்து அவரது அருளை பெறுகின்றன. 1. தனக்கென ஆசையினால் தூண்டப்படாத செய்கைகள். 2. சுயநலமற்ற அன்பிலிருந்து எழும் செய்கைகள். 3. தூய இதயங்களிலிருந்து எழும் பிரார்த்தனைகள். இவற்றையே இறைவன் கவனிப்பார். அவை நேராக இறைவனிடம் போய் சேரும். மீதியெல்லாம் அவற்றை கவனிக்க உள்ள தேவர்களின் கவனிப்புக்கு சென்றுவிடும். ஆகையால் பிரார்த்தனைகள் சுயநலமற்றவையாக, அன்பில் தோய்ந்தவையாக, பிரார்த்தனை கொண்டு வரும் பரிசின் மீது பற்றில்லாததாக இருத்தல் அவசியம். மத நூல்களை குறிக்க அடிக்கடி உபயோகப்படும் வார்த்தையான சாஸ்திரம் என்பதன் அர்த்தம் அதுவே கட்டளையிடுவது, அதிகாரத்துடன் வழிகாட்டி ஆணையிடுவது. உணவை உண்ண முன் நன்கு சமைத்துவிடு, விதைக்க முன் மண்ணை உழுது பண்படுத்து என்பது போன்ற ஆணைகள் சாஸ்திரத்தில் இருப்பதற்கு அவசியமில்லை. பசுவின் மடியில் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கும் பாலை தன் தாய் மடியில் தேடுமாறு அப்போதுதான் பிறந்த இளங்கன்றுக்கு கட்டளை எங்கே எழுதப்பட்டுள்ளது? யார் கட்டளையிடுகிறார்? பிறப்பு ஏற்படும் போதே அதற்கான போஷாக்கும் ஏற்பட்டு விடுகிறது. உண்மையை பார்க்கின் ஊட்டம் முதலிலேயே தயாராகிவிடுகிறது. ஊட்டம் பெறுவதற்கானவர் பின்னரே பிறக்கின்றனர். முன் பிறப்புகளில் உணவுக்காகவும் வாழ்க்கை தரத்திற்காகவும் கடு முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் போது சேர்த்து வைத்த புண்ணியம், புண்ணியமற்றவற்றை பொறுத்து இந்த பிறப்பில் ஒருவருடைய உணவும் வாழ்க்கை தரமும் அமைகின்றன. இந்த போராட்டத்தில் வெற்றி பெற, திறமைகளை வளர்த்து தடைகளை வெல்ல
தன் புத்தியை உபயோகிக்கின்றான். ஆனால் உண்மையில் மனித முன்னேற்றத்திற்கான மதிப்புமிக்க வழிகாட்டு வழிகள் அவனுடைய புத்தியின் திறமையினாலும் அறிந்து கொள்ள முடியாதவை. எப்படி இருந்தாலும் அவனுடைய குணாதிசயங்கள், நடத்தை, அணுகுமுறைகள், திறமைகள் எல்லாமே வேதங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்கள் அவற்றை வரையறுத்துள்ளன. வேதங்கள் சாஸ்திரங்கள் காட்டும் வழியில் செயல்படுவது உலகாயத மட்டத்தில் செயல்படுவது போல மிக முக்கியமானது. மத நூல்கள் பரிந்துரைக்கும் செயல்பாடுகள் இவ்வுலகில் மனிதனுடைய மிக சிறந்த நலன்களை மேம்படுத்துவதோடு அடுத்த பிறவியில் அமைதியும் இசைவும் ஏற்படுவதற்கு வழியமைக்கும் என்பதை கல்விமான்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மை பயக்கும் செயல்களின் கலையில் மனித குலத்திற்கு சேவை என்ற குறிக்கோள் முன்னணி இடத்தில் உள்ளது. நிச்சயமாக அந்த குறிக்கோளுக்காக செயல்படுபவரும் நன்மை பெறுபவரே. ஏனெனில் எந்த சமுதாயத்திற்கு அவர் சேவை புரிகிறாரோ அந்த சமூகத்தில் அவருக்கு ஒரு பகுதியே. இந்த உன்னத சாகச செயல்பாட்டில் அவரும் கூட பங்கு பெறுபவரே. சேவை செய்யுங்கால் இந்த உண்மையை அறிந்து உணர்ந்திருப்பது சேவை செய்வதற்கான மிக உயர்ந்த தூண்டுதலாகும். இன்று எங்கும் மானவ சேவையே மாதவ சேவை, அதாவது மனிதனுக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்யும் சேவை. லோக சேவை லோகேச சேவை, அதாவது உலகத்திற்கு செய்யும் சேவை பிரபஞ்ச நாதனுக்கு செய்யும் சேவை. ஜனசேவா ஜனார்தன சேவா, மக்களுக்கு செய்யும் சேவை மக்களின் பிரபுவுக்கு செய்யும் சேவையாகும். ஜீவ சேவா தேவ சேவா, ஜீவனுக்கு செய்யும் சேவை தெய்வத்திற்கு செய்யும் சேவை போன்ற முழக்கங்களை கேட்கிறோம். ஒவ்வொன்றிலும் மனிதனுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு அளிக்கும் ஏற்பாடு என்ற கருத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த கருத்து மிகவும் உண்மையானது, ஒப்புக்கொள்ளக்கூடியது. ஆனால் பலர் சேவை செய்யும் வழிமுறையை நன்கு திட்டமிடுவதில்லை. மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கான அழைப்பு கேட்கப்பட்டு வரவேற்கப்படுகிறது. ஆனால் அந்த சேவையை எங்கு எப்படி செய்வது என்பதை திட்டமிட்டு தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் மனப்பாங்குக்கு ஏற்ப தங்களுக்கு தோன்றியவாறு செய்கின்றனர். சேவை என்ற போர்வையில் ஒவ்வொருவரும் தமக்கு பேரும் புகழும் சேர்ப்பதே நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றனர். சேவை என்ற பெயரில் உலக வளமையோ ஆன்மீக முன்னேற்றமோ ஏற்படுமாறு செயல்படுவதில்லை. நம்மை ஏற்படுத்தி முன்னேற்றத்திற்கு பதிலாக அழிவும் நாசமுமே காணப்படுகின்றன. ஒருவருக்கு உதவுவது, இன்னொருவருடன் ஒற்றுமையாக செயல்படுவது, மற்றவர்கள் தோல்வி, நோய் அல்லது துயரத்தினால் தவிக்கும் போது அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, இவை தனி மனிதனுக்கு மட்டுமல்லாது உலகத்தில் சந்தோஷமும் இசைவும் ஏற்படுமாறு செய்ய வேண்டும். மூதாதையரான முனிவர்கள் வகுத்த வழியின்படி சேவை செய்ய தோன்றும் தூண்டுதலை ஒழுங்குபடுத்தி எந்த வழிகளில் செய்ய வேண்டும் என்று திசை காட்டியுள்ளபடியே காலங்காலமாக நடந்து வருகிறது. தர்மத்தை தனி மனிதன் கடைபிடித்து உலகின் நன்மைக்கு வழிவகுப்பதால் அதை சேவை என மதிப்பிடலாம் என மூதாதையர் நம்பினர். ஒரு யானையின் அகன்ற வட்ட வடிவமான ஆழ்ந்த பாத சுவடு பல மிருகங்களின் பாத சுவடுகளை தன்னுள் அடக்கவும் அழிக்கவும் கூடியது. அதே போன்று தர்மத்தின் முத்திரையானது சமூக சேவை, மனிதகுல சேவையை தன்னுள் கொண்டது. முனிவர்களின் நம்பிக்கை இதுவாக இருந்தது. தர்மம் உயர்ந்த லட்சியங்களை தூண்டுகிறது. தம் அன்னையரின் பாலுடன் மூதாதையர் அவற்றையும் உள்வாங்கினர். ஆகையினால் அவர்கள் தர்மத்தை பயிற்சி செய்த விதம் தூயதாக, பாராட்டுதற்குரியதாக, மிக உயர்ந்த நன்மையை பயப்பதாக இருந்தது. அந்த புராதன காலங்களில் பசியுடன் இருப்பவருக்கு விருந்தளிப்பது, வீடு இல்லாதவருக்கு வீடளிப்பது, கோயில்கள் கட்டுவது,
குளங்கள், கிணறுகள் வெட்டுவது எல்லாம் மனிதனின் வாழ்க்கைக்கு பயனளித்து மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருக்குமென நம்பப்பட்டது. இத்தகைய லட்சியங்களை பரப்பிய நல்ல மனிதர்களை கண்டறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தி போஷித்தனர். முழு கிராமங்கள் வளமுள்ள வயல்களுடன் அவர்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அளிக்கப்பட்டன. அந்த தலைவர்கள் வழிகாட்டிகளின் புகழென்னும் தன்மையான ஆறுதல் அளிக்கும் நிலவானது இன்று வரைக்கும் நிலைத்துள்ளது. மனித குலத்திற்கான சேவையில் அன்பு, தயை, ஞானம் ஆகியவற்றின் அசைக்க வியலாத உதாரணங்களாக அவர்கள் திகழ்கின்றனர்.